சார், தமிழகத்தில் இதற்கு முன்பும் இல்லை, இதற்கு பின்பும் வருமா என்று தெரியவில்லை. ஆனால் மிக பிரம்மாண்டமாக இந்து முன்னணி சார்பில் முருக பக்தருடைய மாநாடு நடைபெற்றது. பல கெடுபிடிகள் இடையில் தமிழக அரசினுடைய அடக்குமுறையை எதிர்த்து நீதிமன்றம் சென்று அனுமதி பெற்று ஒவ்வொரு கட் அவுட் வைக்கிறதா இருந்தாலும் சரி, கொடி நடுவதாக இருந்தாலும் சரி, அங்கு ஆறுபடை உடையினுடைய கோயில்களை அங்கே நிறுவுவதாக இருந்தாலும் சரி, எதற்குமே தமிழக அரசு ஒத்துழைப்பு தரவில்லை. ஏன் போலீஸ் பாதுகாப்பு கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க சார். தமிழக அரசு போலீஸ் பாதுகாப்பு கூட தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையெல்லாம் இந்து முன்னணி எடுத்துக்கொண்டு அவர்களை பாதுகாப்பு கொடுத்து இது மிக பிரம்மாண்டமான ஒரு முருக பக்தர் மாநாடு நடைபெற்றது. சார், நீங்கள் புரியலன்னு கேட்கலாம். நான் போயிருந்தேன் சார். மத்தியானம் ஒரு 1:45 நாங்கள் போயிட்டேன், அந்த மாநாட்டுக்கு போயிட்டேன். அந்த மதுரை லிங்க் ரோட் சொல்கிறாங்களே, பைபாஸ் ரோட், அதுலேருந்து உள்ளே போனால் அந்த பாண்டி கோயில் பக்கத்தில் இருக்குது. முதல் கேட்டில் வெளியே போனால், சார் முதல் கேட்டில் வந்து வேண்டாம், 2ஆம் கேட் வேண்டாம், 3ஆம் கேட் வழியாக போகணும், எங்களை திருப்பி விட்றாங்க. 3ஆம் கேட் வழியாக நாங்கள் உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது அங்கே கூட்டம் அலையும் போது மெதுவாக தான் நல்லா செக் கூடியது. போலீஸ் செக் பண்ணுறாங்க, மிஷினில் வச்சு கை காலெலாம் செக் பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸை செக் பண்ணுறாங்க, பேக்கில் செக் பண்ணி உள்ளே விடுறாங்க. உள்ளே போயிடுச்சுன்னா ஃப்ரீயாக போச்சுன்னா அங்கே ஸ்டேஜில் மிக பிரம்மாண்டமான சேர்கள் நாற்காலெலாம் போட்டிருக்காங்க. பிரம்மாண்டமாக ஸ்டேஜெலாம் ரெடி பண்ணியாச்சு. மிக பிரம்மாண்டமான ஒரு முருகருடைய சிலை இருக்கிறது. அதில் பக்கவாட்டத்தில் அந்த ஆறுபடை வீட்டினுடைய கோயிலுடைய மாதிரி அங்கே நிறுவப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த மாநாட்டு பகுதியில் ஆறுபடை வீடுடைய மாதிரி வைத்து அங்கு பூஜை செய்தார்களே, அதனுடைய சிலைகள் எல்லாம் அந்த பொது மேடையினுடைய மேலே வைத்து விட்டார்கள். அந்த ஆறுபடை முருகரும் அங்கே இருக்கிறார். மத்தியில் முருகர் சிலை, முருகர் கட் அவுட் பெருசாக வச்சிருந்தார்கள். பார்ப்பதற்காகவே ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது. பிறந்த நம்முடைய ஆதினங்கள், நம்முடைய சுவாமிகள், பெரிய மடத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அங்கு அமர்ந்திருந்தார்கள். கூட்டம் வந்து கொண்டே இருந்தது. மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம். 1:45 மணிக்கு கூட்டம் ஆரம்பிச்சுட்டு, ஆனால் கடும் வெயில் சார். கிட்டத்தட்ட 105, 107 டிகிரி சென்டிகிரேட்டர். உள்ளே போனால் முடியல, வெயில் தாங்க முடியல. குடிக்க தண்ணியெலாம் கொடுக்குறாங்க. 1:45 போனால் முடியல. நாங்கள் ஒரு சுற்றிட்டு வெளியே வந்துட்டோம். சரி, வெளியே வந்து எங்கேயாவது ஒதுக்கலான்னு பார்த்தா ஒரு நம்ம வேப்ப மரம் இருக்குது. வேப்ப மரத்தை பார்த்தா அங்கேயும் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அந்த மாநாட்டுக்காக வேலை செய்தவங்கெல்லாம் அங்கே ஓய்வில் இருக்கிறாங்க. அங்கே உள்ளே போக முடியல. வெயில், நின்னாலே வெயில். சரி, என்ன போகலான்னு பார்த்தா, சாப்பிட போகலான்னு பார்த்தா, சாப்பிட்டு வெளியே போனால் உள்ளே வர முடியாது. அதனால் சாப்பிட வேண்டாம், சாப்பாடை விட்டுருவோம், நைட் பார்த்துக்கலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி ஒரு ஜூஸ் கடையில் போய் ஜூஸ் கேட்டால், ஆப்பிள் ஜூஸ் கேட்டோம். அவர் என்ன ஒரு ஜூஸே 60 ரூபா சொல்கிறார். ஓகே, நாங்கள் 4-5 பேர் சேர்ந்து அந்த 60 ரூபாய்க்கு ஒரு ஜூஸ் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வாங்கி இந்த ஆப்பிள் ஜூஸ் குடிச்சிட்டு உட்கார முடியாது. சரி, ஒரு இடத்துல சாமினார் போட்டிருக்காங்க. சாமினாரில் போய் உட்காந்தோம். சாமினாரில் உட்காந்தா மணி ஒரு 2 மணி ஆச்சு. 2:30 உட்காந்தா வெயில் கொளுத்துது. திடீர்னு பார்த்தா காற்று வருது. ஒரு 3:30 பார்த்தா காற்று வீசுது. கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மழை வர்றது மாதிரி. காற்று கொஞ்சம் வேகமாட்டிக்கிறது. சாமினார்லாம் கொஞ்சம் அதனுடைய துணிகளெல்லாம் கொஞ்சம் காற்றுல வேகமாக தள்ளப்படுகிறது. அந்த கம்பிகள்லாம் இருக்கலாம், கொஞ்சம் ஷேக் ஆகுது. எங்களுக்கே ஒரு பயம் உண்டாயிடுச்சு, என்ன ஆகிடுமோ எதாயிடுமோன்னு. ஆனால் காற்று அப்படி அடித்து கொட்டுறது. திடீர்னு பார்த்தா ஒரு சாரல் மழை. ஒரு 4 மணி அளவில் சாரல் மழை. சாரல் மழை வந்தோடனே எல்லா மக்களும் எழுந்திரிச்சு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கே கொஞ்சம் பயமாயிடுச்சு. என்னப்பா இவ்வளோ பெரிய மாநாடு நடத்துகிறோம், முருகா கடவுளே, இவ்வளோ பெரிய மாநாட்டுக்கு மழை வருது, என்னப்பா இப்படி சோதிக்கிறான்னு நானே இறைவனை வேண்டிக்கிட்டேன், முருகனை வேண்டிக்கிட்டேன், சிவபெருமானை வேண்டிக்கிட்டேன். அப்புறம் மழை அப்படியே குறைஞ்சிது. மறுபடியும் உள்ளே போனால் எப்போ மழை வருதுன்னே தெரியாது. திடீர்னு சாரல் அடிக்குது, 4-5 தூத்துது, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுது, மறுபடியும் துறல் வருது. மேடையிலையும் அந்த அறிவிப்பாளர் மழை வரப்போகுது, மழை வராது, வந்தாலும் அது கண்ணீராகத்தான் இருக்கும். நம்முடைய இந்து மதத்திற்காக உயிரை விட்டவருடைய அவருடைய ஆனந்த கண்ணீராக இருக்கலாம். இந்த பெருங்கூட்டத்தை பார்த்து அவர்கள் கண்ணீர் விடலாம், ஆனந்த கண்ணீர் விடலாம், அவருடைய கண்ணீராக இருக்கலாம். மழை நம்மளுக்கு முருகப்பெருமான் நம்மளுக்கு அர்ச்சனை செய்துகிறார், நம்மளை வாழ்த்துகிறார், மழை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார்கள். இருந்தாலும் ஒரு ஐயப்பாடில், ஒரு அச்சத்தில், ஒரு பயத்தில், அந்த மழை வந்துவிடுமோ என்ற பயத்தில் தான் கிட்டத்தட்ட 4 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட அந்த முருக பக்தர்கள் மாநாடு இரவு 8:30 மணி வரைக்கும் அந்த மழையினுடைய வருமா வராதா, என்ன செய்வது, மேலே பார்த்து தான் எல்லோரும் இருந்து கொண்டிருந்தோம். ஆனால் மழை வரவில்லை. லேசாக தூரல் 1-2 துளி போடுது, கையில் லேசாக ஒன்று விழுது, மற்றபடி மழையே இல்லை.
திடீர்னு காலையில் பெரும் வெயில், 3 மணி வரைக்கும் வெயில், திடீர்னு கிளைமேட் வருது, மேகங்கள் கருக்குது, காற்றடிக்குது, மழை வருது மாதிரி இருந்தது. வளரல. இது என்ன, ஒரு மீட்டிங் நம்ம போடுறோம் வச்சிங்களேன் சார், நாங்கள்லாம் ஒரு பொதுக்கூட்டம் போடுறோன்னா ஒரு 15 நாளைக்கு 20 நாளைக்கு முன்னாடி பிளான் பண்ணி ரெடி பண்ணி எல்லா நண்பர்களையும் பார்த்து அதுக்குள்ளே பண உதவி எல்லாம் பெற்று எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் கொடுத்து ரெட் பண்ணி ஸ்டேஜ் எல்லாம் போட்டு கொடி கட்டி பேனர் கட்டி குடி தண்ணி வச்சு ஸ்நாக்ஸ் வச்சு எல்லோரும் தகவல் சொல்லி எல்லாம் வந்து ரேடியோ செட்டில் ஆன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துச்சுன்னா ரொம்ப சோகமாயிடும் சார். நான் நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். நான் எல்லாம் ரெடியாகி நம்ம ஒரு மீட்டிங் போடுறதே, ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த 5 மணி 6 மணிக்கு இந்த பொதுக்கூட்டத்தை போடலான்னு இருக்கும்போது திடீர்னு மழை வந்துட்டுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ரொம்ப கஷ்டமாகும், வேதனைக்கிறேன். அந்த வேதனை எனக்கு அந்த 4 மணிக்கு திடீர்னு ஒரு தூறல் வந்தது அப்படின்னு எனக்கு பயம் ஆயிடுச்சு. ஆனால் நல்லபடியாக முருகப்பெருமான் அந்த மழையை தடுத்து விட்டார், அல்லது லேச தூறலோடு அதை நிப்பாட்டி விட்டார். ஏன்னா கடவுள் அருளாலே, கடவுளுடைய பக்தியாலே, கடவுளுடைய ஆசியாலேயே தான் இந்த பிரம்மாண்டமான இந்த கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் கலந்து கொண்டிருக்கின்ற முருக பக்தியுடைய மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் நிறைய அதிகப்படியான மக்கள் ஒவ்வொரு குக்கிராமத்திலும் வந்திருக்காங்க. ஒவ்வொரு மக்களும் அரோகரா அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று கோஷம் போடுகிறாங்க. எல்லா மக்களும் உட்கார்ந்து பொறுமையாக, எந்தவித ஆரவாரம் இல்லாமல், எந்தவித சங்கடம் இல்லாமல் பொறுமையாக நடத்துகிற நிகழ்ச்சியெல்லாம் கண்டுகளிக்கிறாங்க. நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறது, நாடகம் மாதிரி போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, பேசுகிறாங்க, மாற்றி ஒரு பேச்சு, ஒருத்தர் நாடகம், பேச்சு, நடனம், பேச்சு, பாட்டு, அப்படி மாறி போட்டு பண்ணாங்க. பாரதிய ஜனதா மாநிலத்தில் திரு நயினா நாகேந்திரன் பேசினாங்க. அதனைத் தொடர்ந்து முன்னாள் மாநிலத்தில் திரு கே அண்ணாமலை IPS பேசினார். அவருடைய பேச்சு கேட்க வேண்டும் சிறப்பாக ஒரு 20 மினிட்ஸ் பிரம்மாதமாக புள்ளியாக புட்டாக வைக்கிறார். சூப்பராக இருந்தது அவருடைய பேச்சு. ஒரு எழுச்சி மாநாட்டினுடைய கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் மக்கள், தமிழகத்தை சேர்ந்த மக்களுடைய பேச்சு கேட்குறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சார், ஜப்பானில் வந்திருக்காங்க, மலேசியாவில் வந்திருக்காங்க, சிங்கப்பூரில் வந்திருக்காங்க, ஸ்ரீலங்காவில் வந்திருக்காங்க. எங்கெல்லாம் தமிழர் இருக்காங்களோ அந்த மாநாடு பார்க்குறதுக்காகவே, எப்படி நடத்துகிறாங்க, எப்படி பண்ணுறாங்க, இந்த கூட்டத்தை பார்க்கணுங்கிறதுக்காக உலகில் உள்ள அனைத்து தமிழகத்தைச் சேர்ந்த தமிழ் மக்களும், இந்து மக்களும், ஜாதி மதம் இனம் மொழி பார்க்காத அனைத்து தரப்புப்பட்ட மக்களும் இந்த முருக பக்தர் மாநாடு கலந்துருக்காங்க. இது ஒரு சிறப்பான மாநாடு. இந்த மாநாடு நடப்பதற்கு காரணமே திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட கட்சியும் தான் காரணம். ஏன்னா திராவிட கழகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இவர் இருக்கார் இல்லையா, நம்ம வீரமணி, ஈவே ராமசாமி, திரு அண்ணாதுரை, திரு கருணாநிதி, திரு ஸ்டாலின், திரு உதயநிதி ஸ்டாலின், இந்த பொன்முடி, இந்த ராசா, இவங்கெல்லாம் இந்து மதத்தை என்ன அவங்க ரொம்ப கொச்சையாக, அசிங்கமாக, அருவருப்பாக ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க. ஈவே ராமசாமி என்ன சொன்னார், கடவுளை கும்பிடுறவன் முட்டாள் காட்டு மிராண்டின்னு சொன்னார். இவர் நாங்கள் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்க மாட்டோம், ஒன்றே குலம் ஒருவனை தெய்வம் என்னன்னு சொன்னார். யார்? அண்ணாதுரை. கருணாநிதி என்ன சொன்னார், பொட்டு வைக்காத, என்ன நிறுத்தியில் அது குங்குமம் வச்சார், ரத்தம் அவர்னு கேட்டார். பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்த்தா அவங்க என்ன பண்டாரமாக பரதேசியானார். இந்திய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏதாவது கல்யாணம் விட்டு போனால் அந்த புகையையோ அல்லது அவங்க மந்திரத்தை பேசினா அது கிண்டல் பண்ணுறாரு, நக்கல் பண்ணுறாரு, அந்த மந்திரில் ஏன் ஓதுறீங்கிறாரு. துணை முதலமைச்சர் பார்த்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிப்போங்கிறாரு, கொரோனா, கொசு, கால்ரா அது மாதிரி ஒழிக்கட முடியாதுன்னு சொல்கிறாரு. இந்து மதத்தையும் இந்து சனாதனத்தையும் ஒழிப்போங்கிறாரு. ராசா உங்களுக்கு சொல்ல வேண்டும், வாயில் வந்ததெல்லாம் பேசுவார். இவர் நம்முடைய பதவி போனார பொன்முடி சைவம் வைணவத்தையும் பற்றி இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி பேசுகிறார். ஸோ திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்து மதத்தை கொச்சையாக பேசுகிறார்கள். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இருக்கிறார், சில மதத்தினுடைய பொங்கலோ சில மதத்தினுடைய பண்டிகைகள் வந்தால் வாழ்த்து சொல்கிறார். ஆனால் இந்து மதத்தினுடைய பண்டிகைகள் வந்தால் வாழ்த்து சொல்ல மறுக்கிறார், வேண்டுமென்றே சொல்கிறார். சார், ஒரு முதலமைச்சர் 8 கோடி மக்களுடைய தலைவராக இருந்து கொண்டு இருக்கிறார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சர் எல்லா மதத்தினுடைய ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு வாழ்த்து சொல்லணுமா வேண்டாமா? சொல்ல மாட்டேங்கிறார். ஸோ இவர்களுடைய பேச்சும் இவருடைய நடவடிக்கையும் தான் இந்த இந்து சமுதாயம் ஒன்றிணைய வேண்டும், ஜாதி இன மொழி மக்களெல்லாம் ஒன்றிணைய வேண்டும், அதற்காகத்தான் உருவாக்கப்பட்டது தான் இந்த முருக பக்தர்களுடைய மாநாடு. இது பிரம்மாண்டமான மாநாடு, இந்துக்களை ஒருங்கிணைத்த மாநாடு, இந்துக்களெல்லாம் ஒன்றிணைந்த மாநாடு, எழுச்சி மாநாடு, வெற்றி மாநாடு. இதற்கு முன்பு நடந்ததில்லை, இனியும் நடக்குமா என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த
முருக பக்தர்கள் மாநாடு வருடந்தோறும் தமிழகத்தினுடைய ஏதோ ஒரு பகுதியில் நடக்க வேண்டும் என்று பொதுமக்கள் எல்லாம் வேண்டுகிறார்கள். குறிப்பாக கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் எல்லாம் வருடத்திற்கு ஒரு முறை கண்டிப்பாக தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் இந்த முருக பக்தர்கள் மாநாடை நாம் நடத்தியாக வேண்டும், அதனை செய்ய வேண்டும் என்றும் எல்லோரும் கோரிக்கை வைக்கிறார்கள். அது வருங்காலத்தில் தான் என்ன செய்வது, எப்படி செய்வது என்று நம்முடைய இந்து முன்னணியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் தலைவர்களும் மாற்றுக்கட்சியைச் சேர்ந்த நண்பர்களும் அதனை யோசிப்பார்கள் என்று எண்ணுகிறோம். குறிப்பாக இந்த முருக பக்தர்கள் மாநாடு மிகப்பெரிய வெற்றியையும் எழுச்சியையும் மிகப்பெரிய உத்வேகத்தையும் தந்திருக்கிறது. குறிப்பாக 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் இது ஒரு விழிப்புணர்வையும் ஒரு விழிப்பு சக்தியையும் ஒரு கிண்டல் கேலி ஏளனம் செய்த திராவிட கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் ஒரு படிப்பினையை கொடுக்கின்ற ஒரு மாநாடாகவே இது இருந்தது. இந்த மாநாட்டினுடைய கலந்து கொண்ட அத்தனை சொந்தங்களுக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக இந்த மாநாடு என்பது அரசினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் இந்துவனுடைய தனிப்பட்ட உத்வேகத்தில் அவளுடைய முன்னேற்பாடில் மிக பிரம்மாண்டமாக நடத்தி காட்டிருக்கிறார்கள். இந்து முன்னணிக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வருடந்தோறும் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற வேண்டும் என்றும் இந்து முன்னணியை நாம் வேண்டி உங்களோடும் இருந்து அன்பு கோரிக்கை வைக்கிறோம். நன்றிகள், நன்றிகள், நன்றிகள்.